ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது, ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாங்கன்னா, L1, L2, L3 அப்படிங்கிற பொசிஷன்ல வந்து நம்ம இருப்போம். சரிங்களா? அப்ப L1க்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும்? L2க்கு என்ன? L3க்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது L1ஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். அதாவது L1 அப்படிங்கிறது லெவல் 1. L1 யாரா இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர். விஎம்ஆர்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து இருக்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரா இருக்கலாம். அல்லது ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். அல்லது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து L1ஆ இருப்பாங்க. அதாவது உங்களோட கெரியர்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஸோ அவங்க தான் வந்து L1ஆ வந்து இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ரொம்ப லெஸ்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் L1 விஎம்ஆர்ல. நாட் ஒன்லி விஎம்ஆர் எல்லா ஃபீல்ட்லயும் வந்து இப்படித்தான் இருக்கும். L1, L2, L3, L4ன்னு கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. L1னாலே மோஸ்ட்லி ஃப்ரெஷர் அண்ட் 1 இயர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் L1ஆ இருப்பாங்க. இந்த L1க்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அலர்ட்ஸ் மானிட்டரிங் பண்றது. நோட் பண்ணிக்கோங்க. L1ஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அலர்ட்ஸ் வந்து மானிட்டரிங் பண்றது. ஓகே, என்னென்ன அலர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெமரி யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ் வரும், சிபி யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ். எஸ், நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா இல்ல இருக்கட்டுமா? இதா இருக்கட்டும் பாஸ்கர். ஓகே. மெமரி யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ், சிபி யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ், டேட்டா ஸ்டோர் அலர்ட்ஸ், அப்புறம் விஎம் டவுன் அலர்ட்ஸ், ESXi டவுன் அலர்ட், ESXi high CPU, high memory utilization alert. Sorry. ESXi server down alert. அப்புறம் பொறுமையா சொல்றேன். கொஞ்சம் லேட் ஆயிரும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அலர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ். அது CPU யூட்டிலைசேஷன் அலர்ட், மெமரி யூட்டிலைசேஷன் அலர்ட். அந்த VM இருக்கு இல்லையா? VM செலக்ட் பண்ணுங்க. பாஸ்கர் VM செலக்ட் பண்ணுங்க. VM ஓகே. இந்த VM ஓட CPU யூசேஜ், மெமரி யூசேஜ் நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் செட் பண்ணியிருப்போம். சரியா? அது எல்லாத்துக்கும் டேட்டா ஸ்டோருக்கு, அப்புறம் சிபியூக்கு, மெமரி எல்லாத்துக்கும் பண்ணியிருப்போம். ஸோ மோஸ்ட்லி த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து 20% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஎம்முக்கு நீங்க வந்து 16 GB ரேம் அலோகேட் பண்றீங்க அப்படின்னா அதில் 20% கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 GB அது 3.5 GB வந்து 20% வரும். அப்ப அந்த விஎம்மோட மெமரி யூசேஜ், சரிங்களா? ஸோ அந்த விஎம்மோட மியூட் பண்ணுங்க. So guys, please go on mute. ஜி உங்க வாய்ஸ் கேட்கல. சாரி எஸ், மியூட்ல இருந்து. எப்ப மியூட் பண்ண? லாஸ்ட் எது பேசிட்டு இருந்தேன்?
ஹலோ யூசேஜ் அலர்ட் threshold யூசேஜ் value அலர்ட் percentage calculation சொல்லிட்டு இருந்தீங்க. யா threshold value இருக்கு இல்லையா? ஸோ threshold வேல்யூவோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அலர்ட் செட் பண்ணுவோம். இது யார் செட் பண்ணுவோம்னா அந்த மானிட்டரிங் டீம் தான் செட் பண்ணுவாங்க. லைக் நம்ம அலர்ட் எப்படிலாம் வரும் அப்படின்னா மெயில் மூலமா ஒரு அலர்ட் வரும். அப்புறம் சர்வீஸ்மென் மூலமா அலர்ட் வரும். இன்சிடென்ட்டாக கிரியேட் ஆகும். இப்போ யா 16 ஜிபி நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம்னா அந்த 16 ஜிபியில் 13 ஜிபி வந்து அந்த யூட்டிலைசேஷன் கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அலர்ட் வரும். நம்ம அப்படி தான் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். அந்த 13 ஜிபிக்கு போகுது இல்லையா? அதான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். ஓகே. ஸோ அது ரீச் ஆகிறப்ப நமக்கு மெயில் வரும் அல்லது இது வரும். ஒரு எல்லோட வேலை இந்த அலர்ட்டை மானிட்டர் பண்ணுறது. நாட் ஓன்லி சிபி மெமரி, ESXi சிபி மெமரி, டேட்டா ஸ்டோர் அலர்ட். சேம் டேட்டா ஸ்டோர் வந்து இப்போ ஒரு 10 டிபி டேட்டா ஸ்டோர் இருக்குது. அதில் த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்ம வந்து 10 டிபிக்கு என்ன 20% என்ன போட்டுக்கோங்க. ஸோ அந்த 20% வேல்யூ தாண்டி அது போகிறப்ப நமக்கு வந்து கிரிட்டிக்கல் அலர்ட் ஃபர்ஸ்ட் வந்து வார்னிங் அலர்ட் வரும். அப்புறம் கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். அந்த அலர்ட்டை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து உடனே என்னன்னு செக் பண்ணணும். இப்போ ESXi டவுன் அலர்ட்டு, VM டவுன் அலர்ட்டு, சி டிரைவ் ஸ்பேஸ் அலர்ட். லைக் 100 ஜிபி கொடுத்துருப்போம் அந்த சி டிரைவுக்கு. நான் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து 80% வச்சிருக்கேன்னா 80 ஜிபியை வந்து கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அலர்ட் வரும். விச் இஸ் கால்டு வார்னிங் அலர்ட். அதே 90 ஜிபி கிராஸ் பண்ணுறப்ப எனக்கு கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். 90 ஜிபி கிராஸ் பண்ணி 100 பேஜ்னா அந்த VM டவுன் ஆயிரும், அந்த OS டவுன் ஆயிரும். ஸோ இந்த அலர்ட்ஸை வந்து மெயினாக அந்த L1 வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்னாப்ஷாட் வந்து எடுப்பாங்க. L1ஓட மெயினாக ஒன் ஆஃப் த மெயின் ரோல் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது. அப்புறம் ரொம்ப சின்ன வேலை தான் இருக்கும், ரொம்ப பெரிய வேலைலாம் இருக்காது. L1 இருந்தாங்கன்னா வேலையே இருக்காது, ரிப்பீட்டட் டாஸ்க் தான் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, அப்புறம் 3 days கழிச்சு ஸ்னாப்ஷாட் டெலீட் பண்ணுறது. ஸ்னாப்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்ஷாட் டேக்கன் அண்ட் ஸ்னாப்ஷாட் டெலிஷன். அப்புறம் சர்வர் ரீபூட் ரெக்வஸ்ட் வரும் சில நேரங்களில். எனக்கு வந்து இந்த சர்வர் வந்து ரொம்ப நாள் அப்டைமாக இருக்குது, அல்லது எனக்கு இந்த சர்வர் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கு, இந்த பர்டிகுலர் டைமில் இந்த சர்வரை ரீபூட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. உதாரணத்துக்கு மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பர்டிகுலர் சர்வரை வந்து சாட்டர்டே ஒரு 10 PM வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வருது. அப்போ அது L1 பண்ணிடுவாங்க. ரீபூட் ரெக்வஸ்ட் தானே, அது ஜஸ்ட் L1 பண்ணிடுவாங்க. ஈவன் அந்த ரீபூட் ரெக்வஸ்ட் வந்து அந்த யூஸரே பண்ணிக்கலாம், அவங்களே ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். சம் கேசஸ் நம்ம வந்து சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணி சப்போஸ் இந்த OS அப்பாகலன்னா, ஸோ அதுக்காக நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட வரும் அது, அந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து நமக்கு வரும். ஸோ ரீபூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு தான் ரீபூட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ரெக்வஸ்ட் நம்மகிட்ட வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் கேட்பாங்க. உதாரணத்துக்கு எனக்கு இந்த VM இருக்குது, இந்த VMஓட லாஸ்ட் 1 month பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா வேணும். சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் டேட்டான்னு சொல்லுவோம், அல்லது யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். யார் இப்போ GUனா யாரு? Who is GU? கால் யார் இது? Guys, please acknowledge. Hello? Okay. So ப்ரோ சொல்லுங்க. இல்ல GU நீங்க பேர் என்ன, உங்க பேரு ஃபுல் நேம் என்ன? திஸ் இஸ் ஜெயன் ராஜ். ஜெயன். ஓகே ஓகே. இல்ல உங்க நேம்ல ஜாயின் பண்ணுங்க, நீ வேற யாரும் நினைச்சீங்க. சாரி சார் கைப்பற்ற. ஃபைன். ஓகே ஓகே. ஸோ மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்றது, இது மோஸ்ட்லி நமக்கு L1க்கு வந்து வரும். ஒரு டேட்டா பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுக்கறது. உதாரணத்துக்கு எனக்கு அந்த ஒரு VM செலக்ட் பண்ணுங்க.
இந்த விஎம்மோட டேட்டா எனக்கு வேணும். எனக்கு லாஸ்ட் 1 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வேணும். அப்ப அந்த டேட்டா ஃபெட்ச் பண்ணி அனுப்பணும். ஸோ கான்ஃபிகர் மானிட்டர் போயிட்டு மானிட்டர் போங்க. மானிட்டர் போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் கீழ அட்வான்ஸ் போனீங்கன்னா, இந்த இடத்துல டேட்டா உங்களுக்கு வரும். இதுல 1 மந்த் ரிப்போர்ட்டா அல்லது உங்களுக்கு வந்து 1 வீக் ரிப்போர்ட்டா, ஸோ என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டா வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சில நேரங்கள்ல அவங்க கேட்பாங்க, என்னோட விஎம் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? என்னோட சம்டைம்ஸ் ஸ்லோவா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இது கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு இன்வென்டரி ரிப்போர்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமரோ ஒரு கிளையண்டோ இருக்காங்கன்னா, அவங்க வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த விசென்டர்ல எத்தனை பவர் ஆன் விஎம் ரன் ஆகுது? எத்தனை பவர் ஆஃப் விஎம் ரன் ஆகுது? பவர் ஆன்ல இருக்கிற விஎம் ரன் ஆகுது? எத்தனை பவர் ஆஃப் விஎம் ரன் ஆகுது? இதுல விண்டோஸ் ஓஎஸ் எதுல ரன் ஆகுது? லினக்ஸ் ஓஎஸ் எதுல ரன் ஆகுது? அப்படி ரிப்போர்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில நேரத்துல எனக்கு இந்த கிளஸ்டர்ல ரன் ஆகிற எல்லா விஎம் ரிப்போர்ட்டும் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க டிபெண்ட்ஸ் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்வென்டரி ரிப்போர்ட்டும் கேட்பாங்க. அதை நம்ம கொடுக்கணும். ஸோ இன்வென்டரி ரிப்போர்ட் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த ஹோஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளஸ்டர் ரிப்போர்ட் கேட்குறாங்க, அந்த கிளஸ்டர் செலக்ட் பண்ணுங்க. ஸோ கிளஸ்டர்ல போயிட்டு இப்போ இந்த கிளஸ்டர்ல எனக்கு எந்தெந்த விஎம்ஸ்லாம் வேணும்னு கேட்குறாங்கன்னா, அந்த விஎம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். கீழே எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கா? இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம ரிப்போர்ட்டை ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எக்ஸல் ஃபைலா விழும். ஸோ நீங்க வந்து அதில் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கலாம். இது அப்டைம் என்ன, இதோட ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ் நேம் எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல வந்து வந்துடும். இது ஒரு மெயினான டாஸ்க்கு. அப்புறம் வந்து விஎம் டூல் இன்ஸ்டால் பண்றது, இதுவுமே வரும் நமக்கு அடிக்கடி. விஎம் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா, இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப பேசிக்கானது. ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, இன்வென்டரி ரிப்போர்ட் கொடுக்கறது, பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுக்கறது, விஎம் இன்ஸ்டால் பண்றது. ஸோ அலர்ட்ஸை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டர் தான் பண்ணுவாங்க. அலர்ட்ஸ் ஜஸ்ட் மானிட்டர் பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து L1க்கு L2க்கு L3க்கு அசைன் பண்ணுவாங்க. பட் இவங்க அந்த அலர்ட்ஸ்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சிபி அலர்ட், மெமரி அலர்ட், அந்த அலர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுல சொல்றேன். இன்னொன்னு, ரொம்ப பெரிய என்வரான்மெண்ட் போனா L1, L2, L3ன்னு இருக்கும். இப்போ உங்க டீம் வந்து சைஸ் பெருசு, நீங்க வந்து மேனேஜ் பண்றது வந்து ஒரு 20 விசென்டர் மேனேஜ் பண்றீங்க, ஒரு 500 ஹோஸ்ட் இருக்குது. அந்த சினாரியோல நீங்க வந்து L1, L2, L3 வச்சிருப்பீங்க. என்னோட என்வரான்மெண்ட் சிறுசு தான். ஒரு 3 விசென்டர் ரன் ஆகுது. என்கிட்ட ஒரு 40 ஹோஸ்ட் ரன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல L1, L2 ரெண்டுமே ஒரே ஜாப் தான் பார்ப்பாங்க. L1 வேலையை தான் L2 சேர்த்து பார்ப்பாரு. ஸோ என்வரான்மெண்ட் சிறுசாகிறப்ப L1, L2 ரெண்டு பேருமே ஒரே வேலை தான் பார்ப்பாங்க. என்வரான்மெண்ட் பெருசாகிறப்ப L1 தனியா ஒரு அவங்களும் தனி ஒர்க் பார்ப்பாங்க. L2 தனியா இருப்பாரு, L3 தனியா இருப்பாரு. அந்த டீம் சைஸை பொறுத்து, அப்புறம் உங்களோட இன்வென்டரி பொறுத்து, லைக் உங்ககிட்ட அதிகமான சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய டீம் இருந்தாகணும்.